விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. அவர் நம்மை காண்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவரை நம்ம காக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார். ஆகார் வனாந்திரத்துல இருக்கிற போது அந்த ஆகாரே நீ ஏன் அழுகிறாய், எந்த மனுஷனும் கேட்க மாட்டார். ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். அதனால்தான் அவர் கேட்கிறாரு, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய் என்று. அப்போ சொல்றார், ஆகாரே நீ கவலைப்படாத, உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்பொழுது ஆகார் சொல்லுகிறார், நான் கண்ட தேவனை நான் கண்டேன். ஏனால் அவர் காண்கின்ற தேவன். ஆமேன். இன்னைக்கு நீ உன்னை பார்க்கலன்னு நினைச்சுன்னு உன்னை பார்த்துன்னு தான் இருக்கிறார். ஆமேன். நீ உன்னுடைய கஷ்டம்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, அப்படிலாம் கிடையாது. அவர் ஆண்டவர் கஷ்டத்தை பார்க்குற தொட்டு தான் அதிலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். நீ எத்தனை முறை படுக்கையில் அழுதிருக்கிற, ஆண்டவர் அதற்கெல்லாம் ஒரு நாள் துருத்தியில வைத்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை அவர் தருவார். நீ இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிற, ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். ஆமேன். என் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். முந்தினதை யோசிக்காதே, அப்பா எனக்கு இது நடந்துருச்சு, பூர்வமான சிந்திக்காதே, கர்த்தர் புதியன செய்வார். ஆமேன். எல்லாம் விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு புதுசா செய்வாரு. கர்த்தர் எனக்கு செய்யாம உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? நம்ம அப்பா நமக்கு தான் செய்வாரு. நீங்களாம் உங்க பிள்ளைங்களுக்கு செய்யலையா? கீழே விழுந்தா தூக்கலையா? நீங்களே இப்படி இருக்கும்போது அவர் செய்யாம இருப்பாரா? ஆமேன். ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமேன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இன்னைக்கு நீங்க வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போவதில்லை. ஆமேன். அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நீங்க சொல்லுங்க, எதை குறிச்சும் எனக்கு பயம் இல்லை. இந்த வருஷம் இல்லை, எப்பவுமே நீங்க எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க. நீங்க சுமக்காதீங்க. அந்த பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா அது பெரிய பாரமா இருக்கும். நம்ம ஆண்டவர் மேல வைக்கும்போது ஆண்டவர் அதை சுமக்க போதுமானவரா இருக்கிறார். ஆமேன். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உலகம் சிறுசுதான்.